விஜய் அவர்களை மாதிரி தனுஷ் அவர்களுமே அரசியல குதிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரோட மத்தியிலுமே எழுந்துகிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம 2031ல மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா விஜய் அண்ட் வெர்சஸ் தனுஷ் 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 பேருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரே போல தான் நடந்திருக்கு. எல்லா விஷயங்களும் அவங்களுடைய சினிமா என்ட்ரியா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுக்களா இருக்கட்டும், அந்த அரசியல் வருகையா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே போல தான் இருக்குது. அப்படின்ற ஒரு ஒப்பிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து முதன்முறையா அறிமுகமான திரைப்படம் வந்து அவருடைய அப்பா இயக்கத்துல தான். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் அறிமுகமான திரைப்படமும் அவருடைய அப்பா இயக்கத்துல தான். இவர் அறிமுகமான திரைப்படம் வந்து இது யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. ஆனா எல்லாருமே சொன்ன வார்த்தை வந்து, "இந்தெல்லாம் ஒரு மூஞ்சா? இவர்லாம் ஒரு ஹீரோவா?" அப்படின்னு விஜய் அவர்கள நெறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. சோ அதே மாரி தான் தனுஷ் அவர்களுக்கும் நடந்திருக்கு. அவருடைய அப்பா இயக்கத்துல தான் முதல் படத்துல நடிச்சாரு. சோ அப்படி இருந்துமே, அவருக்குமே அது யாருமே வரவேற்பு குடுக்கல. "இதெல்லாம் ஒரு ஹீரோவா? இந்த மூஞ்சிலாம் வந்து நடிக்கலன்னு யாரு கேட்டா?" அப்படின்ற மாரி அவங்களுக்குமே விமர்சனம் நெறையவே நடந்திருக்கு. சோ இத நெனச்சு விஜய் அவர்களுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்களுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. சோ ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேருக்குமே வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் குடுக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆச்சு. சோ இவருக்குமே வந்து ரொம்ப நாட்கள் ஆச்சுன்னு தான் நாம சொல்லணும். இதுல வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கையில ரஜினி அவர்களை மதி ஸ்டைல் பண்றாரு அப்படின்ற பேச்சுக்கள் அதிக அளவுல வந்துச்சு. அதே மாரி தான் தனுஷ் அவர்களுமே வந்து ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கையில ரஜினி அவர்கள பின்பற்றி அவருடைய ஸ்டைல வந்து கொண்டு வந்தாரு. சோ இது மட்டுமே இல்லாம இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அதாவது விஜய் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே வந்து விவாகரத்து பிரச்சனை அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. சோ அதே மாரி தனுஷ் அவர்களுமே வந்து விவாகரத்து பிரச்சனையை சந்திச்சவர் தான். சோ இப்படி 2 பேருக்கு இடையில நெறைய ஒற்றுமைகள் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்துல விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு ஆடியோ லான்ச் போனாலுமே அங்க அவருடைய பேச்சுக்கள் ரொம்பவே வைரல் கண்டென்ட்டா மாறும். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் எந்த ஒரு ஆடியோ லான்ச் போனாலுமே அங்க பேசக்கூடிய விஷயங்கள் கான்ட்ரோவர்சியா மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவருமே வந்து நான் அரசியலுக்கு வருவேன், வந்தா நான் வந்து 2026ல ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா அதுல வந்து வந்தாரு. அதே மாதிரி ஜெயிச்சுட்டாரு. இங்க தனுஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, "ஏன் நாங்கல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா?" அப்படின்ற மாரி தான் அவருடைய பேச்சுக்களுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே டிராவல் ஆகுறது ஒரே போல தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்பவும் விஜய் அவர்கள பொறுத்துக்கிட்டோம்னா, விஜய் அண்ட் அஜித் அப்படிதான் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதுல அஜித் அவர்கள் இப்ப ரொம்ப நாட்களா வந்து படங்கள் நடிக்கல. இங்க தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, தனுஷ் அண்ட் சிம்பு அப்படின்ற மாரி தான் பேசுவாங்க. சிம்பு அவர்களுமே வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல அதிகமான படங்கள் நடிக்கல. இப்படி விஜய் அவர்களையும், தனுஷ் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 பேருக்குமே வந்து ஒரே போல தான் வந்து சினிமா வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால வரக்கூடிய காலங்கள்ல தனுஷ் அவர்களுமே அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஜோசியர் வந்து சொல்றது தான் கேட்கிறாரு. ஜோசியர் மூலமா தான் எல்லா விதங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்குது. அவர் வந்து முதலமைச்சரா பதவி வகிக்கிற வரைக்குமே அவருடைய ஆஸ்தான ஜோசியர் வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையும். ஒரு பொட்டு வைக்கிறதுல இருந்து டிரெஸ் கோட் வரைக்குமே வந்து ஜோசியர் தான் கணிச்சு சொல்றாரு. சோ அதன் அடிப்படையில தான் விஜய் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இங்கேயுமே வந்து தனுஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும், தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா? மாட்டாரா? அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர் வந்து கணிச்சு சொல்லியிருக்காரு. சோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துட்டோம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனுஷ் அவர்களுக்கு இப்ப அரசியலுக்கு வர்றதுக்கான அந்த ஒரு யோகம் பெரிய அளவுல இருக்குது. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்குது. அவருமே நெறைய மேஜிக் பண்ணுவாரு. விஜய் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்த கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்குமே வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல இருக்குது அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா திமுக, அதிமுக அப்படின்னு தான் மாறி மாறி வந்தாங்க. அந்த ஒரு பிம்பத்தையே உடைச்சவர் தான் விஜய் அவர்கள். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுஷ் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக, திமுக இந்த 2 அணிகளுமே காணாம போயிடும். விஜய் அண்ட் தனுஷ் அப்படின்ற மாதிரி மாறி மாறி வரும். அதாவது எப்படி திமுக, அதிமுக இருந்தாங்களோ சோ அந்த மாதிரி தான் விஜய், தனுஷ் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த ஜோசியர் வந்து கணிச்சு சொல்லியிருக்காரு. சோ இதுவே ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் விஜய் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் அந்த ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கையில இருந்து அவங்களுடைய அப்பா டைரக்ஷன், இவருக்கும் அப்பா டைரக்ஷன், இவரையும் யாரும் ஏத்துக்கல, அவரையும் யாரும் ஏத்துக்கல, இவருமே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு, இவருமே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய ஹீரோவா உருவானாரு.
இவருமே நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஹீரோவா ஜொலிச்சுட்டு இருக்காரு. இவருக்குமே ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க. தனுஷ் அவர்களுக்குமே ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் வந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ அதே மாதிரிதான் தனுஷ் அவர்கள் அறிவிக்கலனா கூட அவர் அரசியல் வருகையை எதிர்நோக்கி எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி 2 விஷயத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரையும் கம்பேர் பண்றப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலிச்சவங்க கிடையாது அப்படின்ற விதத்துல ஒவ்வொன்றுமே வந்து பக்காவா பொருந்தி வருது. சோ அந்த விதத்துல 2026ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தலையே வின் பண்ணிட்டாரு. 2031ல நம்மளுடைய தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஒருவேளை நின்னார் அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள் அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களுமே அரசியலுக்கான வருகையா தான் பார்க்கப்படுது. அவர் வந்து நாங்களாம் போயஸ் கார்னர்ல வீடு வாங்கக்கூடாதான்னு சொன்னதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. ஸோ அந்த விதத்துல தான் இப்போ அவருடைய அரசியல் வருகை வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஓப்பனாவும் சொல்லவும் இல்ல, நான் வரல அப்படின்னும் சொல்லவே இல்லை. ஸோ இதனாலதான் எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தனுஷ் அவர்களுக்குமே அரசியலுக்கு வந்து வரதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அவர் வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாரு. அவருமே சடனா வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட பிடியில வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ பாஜக தான் விஜய் அவர்களையுமே வந்து அரசியல் இறக்குனாங்க. ஸோ அந்த ஒரு பிம்பத்துல பாஜகவுக்கு வந்து ஏ டீம் வந்து விஜய் அவர்கள் அப்படின்னா டி டீம் வந்து தனுஷ். ஸோ அந்த விதத்துல தான் டி டீம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க பாஜக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து விஜய் அவர்களை நம்பினாங்க. இப்போ விஜய் அவர்களை நம்பல. ஸோ இதனாலதான் தனுஷ் அவர்களை களமிறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அரசியல் ரீதியாவும் ஒரு சில பேர் வந்து அதை கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா இவங்களுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க இல்லையா தனுஷ் அவர்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தான் இந்த தேசிய விருது கொடுக்கறதுக்கான முக்கிய காரணமே. ஏன்னா அதுல ஜூரியா இருந்த கலா மாஸ்டர் வந்து பாஜகவோட நபர் தான். ஸோ அவர் அதனாலதான் தனுஷ் அவர்களுக்கு 2 தேசிய விருதுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கிழமை வந்து சமூக வலைதளங்கள்ல ஓயாம தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. சோ பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள் தான் பதில் சொல்லும். இவங்க வந்து அரசியலுக்கு வரப்போறாங்களா இல்லைன்னா இது வந்து வெறும் வதந்தி அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து சினிமாவில இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சோ அந்த விதத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சினிமாவில இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே சினிமாவில இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த வரிசையில தனுஷ் அவர்களுமே சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏற்கனவே ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற பேச்சுக்கள் வந்து அதிகமா காணப்பட்ட நிலையில அவர் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கு இடையில தான் தனுஷ் அவர்கள் பத்தின பேச்சுக்களும் அவருக்கு சம்பந்தப்பட்ட கொடிகளுமே பெரிய அளவுல வந்து விவாதத்தை ஏற்படுத்திட்டு வருது. ஸோ ஃபைனலா அவர் வந்து என்ன சொல்ல போறாரு, ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அரசியல கண்டிப்பா இறங்கிடுவார், அதுக்கான கொடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொடி வேற ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, உண்மையாவே தனுஷ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதாவது ஒருவேளை தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் நின்னார்னா 2031ல விஜய் அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா வந்து இவர் எதிர்கட்சி தலைவரா வருவாரா, இல்லைன்னா அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி விஜய் வெர்சஸ் தனுஷ், தனுஷ் வெர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி மாறி மாறி வருமா, இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதை நீங்க ஆதரிப்பீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.